குலசாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் சாமி இருக்குங்க. சாமி இருக்குங்கிறத அந்த வீடு எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, ஒரு சாமி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆலயத்துக்கு சமம். ஆலயம்னு சொல்கிறீங்களேங்க, அப்புறம் எப்படிங்க வீட்டில் நாம் புழங்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். அந்த ஆலயத்துக்கு சமம் அப்படிங்கிறது அந்த தெய்வம் இருக்கிற அந்த பூஜை அறை, கன்னி மூலை, ஈசானி மூலை. சரி இருக்கட்டும். இந்த நம்ம வீட்டில் நம்ம சாமி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எப்படி காட்டி கொடுக்கும்? எது மாதிரியான உணர்வுகள், அறிகுறிகள் நம்ம வீட்டில் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. முதல் அறிகுறி என்ன தெரியுமா? என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல முதல் அறிகுறி எப்படி சொல்றது? அந்த வீடு பல நோய்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் ஒரு நீதிமன்றமாக அந்த வீடு இருக்கும். புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா இருக்கிற சாமி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற மாதிரி அந்த எல்லையை வச்சுக்கிறோம். ஒன்றும் முடியலை, குடும்பத்தில் பிரச்சனை, நம்ம அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்தாங்க அப்படின்னா வந்தவங்க மன நிறைவோட நம்ம பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னு நம்ம வீட்டில இருந்து திரும்பி போவாங்க. இது ஒன்று. இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் நம்மளை அறியாமலே, அந்த வீட்டில் இருக்கிற பெருமக்கள் அவர்களை அறியாமலே அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே சரிவர செஞ்சுக்கிட்டே வருவாங்க. தெய்வம் வணங்குறது, வழிபாடு செய்கிறது, அந்த தெய்வத்துக்கு விரும்புகிற அந்த பூக்களோ அல்லது மலர்களோ அல்லது தழுகையோ, அந்த வீட்டுக்கு அந்த தெய்வம் விரும்புகிற அந்த வாசனை, அந்த சாம்பிராணியோ, இது போன்ற விஷயங்கள் அவங்கள அறியாமலே அது தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தெய்வம் அதை அப்படியே அது கேட்டு உரிமையோடு எடுத்துக்கிறோம். சரிங்க, இது ரெண்டு. மூணாவது என்ன? குலசாமி இந்த வீட்டில் இருக்குன்னா மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற மக்களுக்கு அருள் வாக்கு, அந்த தெய்வம் பேசுகிற தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மக்கள் சொல்கிற அந்த வாக்கு பலிக்கும். அங்கே அந்த வீட்டில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாமியாடி வீட்டில் தான் அந்த சாமி குடிகொண்டு வாசம் பண்ணும். அந்த சாமியாடிக்கு அந்த இடத்துல வாக்கு சொல்கிற அந்த சக்தியை அந்த சாமி கொடுக்கும். சரிங்க, இது மூணு. நாலாவது என்ன அப்படின்னா, வீட்டில் ஏதாவது ஒரு அசுத்தமான ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா உடனுக்குடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு காட்டி கொடுத்துரும். இது இப்படி இருக்கு, இது ஆகாது, இதை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சில அசுத்தமான எதிர்மறை சக்திகளை அதிகரிக்கும் ஒரு ஒரு விஷயங்களை உடனுக்கு உடனே அதை அகற்றும். சரிங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற மக்களை, பிள்ளைகளை அந்த சாமி பாதுகாத்துக்கிறோம். ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல, ஒரு தமையன் போல இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் அந்த சாமி பாதுகாத்துக்கிறோம். சரிங்க, இது அஞ்சாவது. ஆறாவது என்ன அப்படின்னா, சவனங்கள். வீட்டில் இருக்கிற அந்த சவனம், பள்ளி சவனமா அல்லது அந்த உயிரினங்கள், தெய்வங்கள் விரும்பும் தெய்வங்களுடன் வாகனங்களோட அந்த சவனங்களா, எல்லாமே அந்த இடத்துல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்க. ஏழாவது என்ன அப்படின்னா, நல்ல காரியங்களுக்கு அதே சமயம் கெட்ட காரியங்களுக்கு உரிய உத்தரவை அந்த வீடு கொடுக்கும். இந்த எல்லையில இந்த மண்ணுல உத்தரவை கேட்போம் அப்படின்னா சாமி சரியா பேசும். கொடுக்கிற உத்தரவு 100% பலிக்கும். சரிங்க. எட்டாவது என்ன அப்படின்னா, மருத்துவரை எப்படி நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு நோயோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மருத்துவரை தேடி போகாமலே அங்க இருக்கிற தெய்வம் கை வைத்தியங்களை, அந்த உத்திகளை, அந்த மூலிகைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அந்த நோயை அவங்களுக்கு அவங்களாவே சரி பண்ணி கொடுக்கிற வல்லமையை அந்த சாமி கொடுக்கும். சரிங்க. ஒன்பதாவது என்ன? இந்த வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா ஒன்பதாவது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற குழந்தையும் சரி, அங்க இருக்கிற பெரியோரும் சரி, அசரீரி வாக்குகளும் சரி, அருளாளர் பெருமக்களோட வாக்குகளும் சரி, நிறக்க நிறக்க அவங்க மூலமா அந்த வீட்டில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்க. பத்தாவது என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கே போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் இந்த தெய்வத்தை நினைச்சு நாம கொடுக்கிற படையில பரிபூரணமா ஏத்துக்கிறோம். நாம எங்கேயும் தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை.
சரி, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. நம்ம வீட்ல சாமி இருக்கு அப்படின்னா, எண்ணற்ற விஷயங்கள். தெய்வத்துக்கு தேவையானத நம்ம வீம்புக்கு செஞ்சோம்னு வைங்களேன், அத செய்ய முடியாத அளவுக்கு நம்மள ஒரு சின்ன ஒரு கோவக்குறிய கூட காட்டும். தெய்வத்துக்கு பிடிக்காது நான் திரும்ப திரும்ப செய்றேன் அப்படின்னா, அந்த விஷயத்த செய்ய விடாமயே ஆக்கிரும். எவ்வளவு ஒரு பேராபத்துகள்ல இருந்து அந்த குடும்பத்துல இருக்கிற மக்கள மீட்டு கொண்டு வரும். அதே சமயம் ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு ஒரு பேராபத்த உருவாக்க போகுது அப்படின்னா, அந்த வீடு அத அனுமதிக்காது. பல தடங்கல்கள குடுக்கும். பல அழுகைகள, பல கண்ணீர்கள, பல வேதனைகள நிறைய குடுத்து, அது அப்படியே அந்த அந்த பேராபத்து வராம அந்த இடத்துல நம்மள அந்த வீட்ல இருக்கல மக்கள பாதுகாக்கும். உயிரினங்கள் அதிகமாக வாசம் செய்யற இடமாவும் இருக்கும். உயிரினங்கள அதிகமாக வளர்க்கிற இடமாவும் இருக்கும். விவசாய பொருட்கள அதிகமாக மூலிகை பொருட்கள அதிகமாக உபயோகிக்கிற அந்த ஒரு பொருளாவும் இருக்கும். அதே சமயம் ஆதியில அந்த முன்னோர்கள் எப்படி பந்தவாசமா எல்லா மக்களையும் வழியணைச்சு கொண்டணைச்சு வந்தாங்களோ, அந்த பந்த வாசத்த அந்த தெய்வம் அந்த வீட்ல நிறக்க நிறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மாரி அவங்க இருக்க மாட்டாங்க. சத்தியமான வழியில, உண்மையான வழியில, நேர்மையான வழியில எல்லா மக்களையும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல அனுசரிக்கிற ஒரு ஆலயமாக அந்த வீடு இருக்கும். அது மட்டும் இல்ல. அதிகாலையிலிருந்து ஒரு சாமி இருந்தா, அந்த சாமிக்கு அந்த ஆலயம் எப்படி இருக்குமோ, அந்த சாமி எப்படி அந்த இடத்தை பராமரிக்குமோ, அதுபோன்று அந்த இருக்கிற மக்கள் அழகா அந்த வீடு, அந்த ஆலயத்த, அந்த அந்த கன்னி மூலைய, ஈசானி மூலை எல்லாத்தையும் அவ்வளவு அழகாக அவங்க பார்த்துக்குவாங்க. இது எல்லாமே தானாக நடக்கும். என் சாமி இருக்கு அப்படின்னா, நான் செய்ய விரும்பலாட்டினாலும் என்னைய செய்ய வைக்கும். என்னைய அழகா நல்வழிப்படுத்தும். அதனால எவ்வளவோ அன்பர்கள், எவ்வளவோ சாமியாடி ஒரு மக்கள் வீட்ல அவங்க தெய்வத்த நெனைச்சு ஆயுதங்களோ, ஆபரணங்களோ, ஆடைகளோ எவ்வளவோ அன்பர்கள் அவங்க வச்சு வணங்குவாங்க. அது எல்லாமே தெய்வத்துக்கு சமானம். சாமி இருக்கிற வீட நாம ஒரு ஆலயமா நாளும் நினைக்கணும். அத பாதுகாத்து வரணுங்கிறதுக்காக நான் அறிஞ்சத அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.